டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8க்கான இந்த வார ஓட்டிங் ரொம்பவே விறுவிறுப்பாக ஆரம்பிச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். ஸ்டார்டிங்லேருந்து எடுத்த உடனே ரேஸில் கிளம்புற மாதிரி தான் இருந்திருக்குது. எல்லாருக்குமான ஓட்டிங் விறுவிறுப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்குது. பட் அதே சமயம் லாஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கான போட்டி இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு கண்டெண்டர் மட்டும்தான் டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்குமே 10% டிஃப்ரெண்ட்டை வச்சுருக்காரு. யார் யார் டாப்பில் இருக்காங்க, யார் யார் லாஸ்ட்டில் இருக்காங்க, எலிமினேட் ஆகிறதுக்கு யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒவ்வொருத்தா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெய்லி தர்பார் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓட்டிங் வரலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வச்சன்ட்டு தான் ஓட்டிங்கில் எலிமினேஷன் லிஸ்ட்டில் ஆளுங்க இருக்கிறாங்க. முத்துக்குமரனில் ஆரம்பித்து பவித்ரா, தர்ஷிகா, ரயான், மஞ்சரி, சஞ்சனா எல்லாருமே இருக்கிறாங்க. எத்தனை கண்டஸ்டன்ட் இருக்காங்களோ அத்தனை கண்டஸ்டன்ட்டும் ஒரே அளவில் போட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு ரெண்டு பேரை எலிமினேட் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது மீண்டும் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் இன்னுமே மிச்சர் தான் சாப்பிட்னு இருக்காங்க. அண்ட் பிஆர் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் டாப்பில் இருக்காங்களோ அப்படின்ற டவுட் வருது. பட் முதல் இடத்துல இருக்கிறவங்க நிச்சயமாக பிஆர் சப்போர்ட்டால் இல்லை, மக்கள் சப்போர்ட்டாலையும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸாலேருந்து உள்ள இருக்காரு. எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், முத்துக்குமரன் டாப் கியரில் போயின்னு இருக்காருன்னு தான் சொல்லணும். எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் போடுற போல் கண்டக்ட் பண்ணுற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் அசால்ட்டாக 20%க்கு மேலே வச்சுருக்காருன்னு சொல்லணும். நிறைய பிளாட்ஃபார்மில் 25% டோட்டலாக போல் ஆகிற ஓட்ஸில் 25% வரைக்கும் முத்து அசால்ட்டாக தட்டி தூக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே முத்துவுக்கு இந்த விஷயம் டிசர்வ்டு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், உண்மையிலே அவரோட பேச்சு மட்டும்தான் அந்த வீட்டில் கேட்குற மாதிரி இருக்குது. ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், குரூப்பாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பின்னாடி எல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிறது. முத்துக்குமரன் பேசுறது மட்டும்தான் கேட்கும். டாஸ்க்குனாலும் முத்துக்குமரன் மட்டும்தான் உயிரை கொடுத்து விளையாடுவார். அந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே முத்துக்குமரன் இதற்கான டிசர்வ்டு கேண்டிடேட் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். 23% 25% ஓட்டு அதிகமாக இருக்குது. நம்ம பேசினுக்கிற இந்த நேரத்திலே பல ஓட்டுகள் முத்துவுக்கு கூடுது அப்படின்றதான் பார்க்குறோம். இரண்டாவது இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல இடத்துல பிஆர் வச்சு தான் முன்னாடி வராங்களோ அப்படின்னு டவுட் வர அளவுக்கு சௌந்தர்யா செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஆனால் முத்துக்குமரனை டச் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 13% 15% வரைக்கும் சௌந்தர்யா ஆவரேஜாக எல்லா ஓட்டிங் பிளாட்ஃபார்ம்லையும் எடுத்துருக்கிறாங்க. பட் இந்த வார ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் டாஸ்கில் அவங்க வழக்கம் போல் கத்தி கூப்பாடு போட்டு மற்றவங்களை இரிட்டேட் பண்ணி ப்ரொவோக் பண்ணி இப்படி இருக்காங்கன்னா இந்த 13%ம் கீழே வரத்துக்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. அண்ட் மூணாவது இடத்துல நிறைய ஓட்டிங் பிளாட்ஃபார்மில் ஜாக்லினுக்கும் ஆனந்திக்கும் ஒரு டஃப்பான காம்படிஷன் போகுது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். காரணம், நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்துலையே கொஞ்சம் செகண்ட்ஸுக்கு முன்னாடி ஜாக்லின் தான் முன்னாடி இருந்தாங்க. அண்ட் இப்போ ஆனந்தி அவங்கள ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 6-7% ஓட்டு வரைக்கும் வாங்கியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் என்னவோ பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கம்ஃபர்டபுளாக ஒரு 13-15 ஓட்டு வாங்கி உட்காந்துருக்காங்க 15% வரைக்கும். பட் ஆனந்திக்கும் ஜாக்லினுக்கும் ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷனாக தேர்ட் பிளேஸுக்கு வருது. ஜாக்லின் போன வாட்டி பார்த்துருந்தீங்கன்னா பயங்கரமான ஓட் டிஃப்ரென்ஸில் சேவ் ஆகிருந்தாங்க. அண்ட் ஆர்ஜே ஆனந்தி லாஸ்ட் பிளேஸில் தவித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பட் ஆர்ஜே ஆனந்தி இப்போது டக்குன்னு ஒரு 6% ஓட்டு வாங்கி முன்னாடி வந்திருக்காங்க. இந்த லீடை அவங்களால தக்க வைத்து கொள்ள முடியுமா இல்லையா அப்படின்றத வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ரஞ்சித் எங்கேருந்து ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தாருன்னு தெரில. அவரும் இந்த 2 பேருக்கும் பயங்கரமாக காம்படிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. 3 பேருமே ஆவரேஜாக 6% 7% வரைக்கும் வேரி ஆகினே இருக்காங்க. நம்ம லைவ் ஓட்டிங் பேட்டர்னை பார்த்துனே உங்களுக்கு அப்டேட்டை கொடுத்துருக்கோம். இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் முன்னாடி ரஞ்சித் அவர்கள் கடைசியில் இருந்தார். திடீர்னு நம்ம பேசின்னு இருக்கும்போதே ஒரு 15 ஓட்டு அவருக்கு இருக்குது. அப்படியே 7% ஓட்டுக்கு வந்துட்டார். அண்ட் ஆனந்திக்கு 2 ஓட்டு குறைஞ்சி ரஞ்சித்துக்கு யாரோ போட்டிருக்காங்க போல். முன்னாடி ஆனந்திக்கு போட்டிருப்பாங்க, அப்புறம் அந்த போல் கேன்சல் பண்ணிட்டு ரஞ்சித்துக்கு போட்டிருப்பாங்க போல். ஓட் பர்சன்டேஜ் வேரி ஆகினே இருக்குதுன்றது பார்க்குறோம். அடுத்து சௌந்தர்யாவுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்து கொண்டிருந்த அதே பிஆர் மூலமாக ஒரு டஃப் கொடுத்துருந்த ராணவ் அவர்கள் கீழே இருக்கிறாரு. ராணவ் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த 7% ஓட்டு வரைக்கும் மெயின்டைன் ஆகிறாரு. பட் மோஸ்ட்லி அந்த 5%லேருந்து 7% அப்படின்ற அளவுக்கு நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வேரி ஆகின்னு இருக்குது அவரோட ஓட் பர்சன்டேஜ். இதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளுடைய மிச்சர் பார்ட்டிகள் ஒவ்வொருத்தராங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சத்யா அவர்கள் 6% ஓட். பட் சர்ப்ரைசிங்லி மஞ்சரி ஏன் இந்த அளவுக்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னு தெரில. அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வீட்டில் அவங்க கண்டினியூஸாக பண்ணிட்டு பார்க்க முடியுது. மஞ்சரியோட ஃபேஸ் நிச்சயமாக பார்க்க முடியுது. மிக்சர் பார்ட்டிங்க கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு மஞ்சரி கீழே இறங்கிட்டாங்களோ அப்படின்னு நம்மளுக்கே ஆச்சரியமாக தான் இருக்கிறது. எல்லாருமே ஒரு 6% ஓட் ரேஞ்சில் இருக்காங்க. அடுத்து இருக்கிறது நம்ம சாஞ்சனா எலிமினேட் ஆகிடுவாங்கன்னு ஒவ்வொரு வாரமும் நம்மளும் பார்த்துன்னு இருக்கோம். ஏதோ ஒன்று பண்ணி ஹாஸ்டாக வர விஜய் சேதுபதியும் அவங்கள திட்டுறதில்ல, மற்றவங்களும் திட்டுறதில்ல, ஓட்டு மட்டும் கரெக்டாக போட்டுறாங்க. எப்படின்னு நம்மளுக்கும் புரிய மாட்டேங்குது. சாஞ்சனா இருக்காங்க, அதுக்கு அடுத்த இடத்துல ரயான் இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போதைக்கு ஒரு 4% 5% ஓட்டு மட்டும் தான் வந்திருக்காங்க. கடைசியில் தான் ஜோடிகளாக பிக் பாஸ்குள்ளே வந்த
வேறு ஜோடியை தேடி போய் கொண்டிருந்த நண்பர்கள் கடைசி 2 பிளேஸில் இருக்காங்க. தர்ஷிகாவும் பவித்ராவும் கடைசி இடத்துக்கு இப்போதைக்கு போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேருமே 5%க்கு கீழே தான் வாங்கியிருக்காங்க எல்லா விதமான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினச்சோம். தர்ஷிகா இன்ஃபேக்ட் வந்த உடனே ஒரு இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸாக 2 வாரம் டக்குன்னு கேப்டனாக வந்து இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே தர்ஷிகா ஒரு டஃப்பான கண்டென்டராக இருப்பாங்கன்னு நினச்சோம். பட் இப்போ நான் விஜய் விஷால் கூட சேர்ந்து ஒரு லவ் ஸ்கிரிப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான கிராஃபை சகட்டு மேனிக்கு அவங்க இறக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப கீழே போயிடுச்சு தர்ஷிகாவோட கிராஃப்னு சொல்லணும். அதே மாதிரி ஊர்கிழவியாக நடித்து கொண்டிருக்கிற ஊர்கிழவி கேரக்டர் மாதிரி அங்கே போர்ட்ரே பண்ணி கொண்டிருக்கும் பவித்ரா அவர்கள் இது வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரில. ஒரு ஆக்ரோஷமாக இந்த சீசன் ஆரம்பித்தாலும் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு வாங்கினாலும் உண்மையான பவித்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்போ வரைக்கும் பெரிதாக வரவில்லை. இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான் டாஸ்க்லேயும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதே பேட்டர்ன் கண்டினியூ ஆச்சுன்னா பவித்ரா எலிமினேட் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு தான். பட் ஸ்டில் இவங்கள தான் எலிமினேட் பண்ணுவாங்களா இல்லை மிச்சர் சாப்பிட்ற வேறு யாரையாவது எலிமினேட் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்றது பிக் பாஸோட டீம் கையில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்த ஆன்லைன் பிளாட்ஃபார்முடைய ஓட்டுகள் வந்து பிக் பாஸோடைய ஆக்சுவல் ஓட்டிங்கில் நிறையவே டிஃபர் ஆகுது. பட் ஸ்டில் இன்னைக்கு டேட்டில் இது இன்னைக்கு ஃபஸ்ட் டேக்கான ஒரு கவுண்டாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் 3 நாட்கள் 4 நாட்கள் வந்து இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 3 days 4 hours இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்குள்ளே ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி வேணாலும் மாறலாம். டெய்லி இந்த ஓட்டிங் பேட்டர்னில் என்னென்ன மாறுதல்கள் வருது அப்படின்ற அப்டேட்டோடு நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். உங்களுடைய வாக்குகளை இந்த எலிமினேஷன் யார் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்தி விட்டீர்களா? இல்லை என்றால் உங்களுக்கு யார் எலிமினேட் ஆகணும்னு இந்த வாரம் நினைக்கிறீங்க? சாஞ்சனா மீண்டும் காப்பாற்றப்படுவது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ஓட்டிங் அப்டேட்டுடன் சந்திப்போம். நன்றி.